வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2025 ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னா மிதுனத்திலே சுக்கிரன் குரு இருக்கார். ஒரு சுபர்கள் வந்து உங்கள் ராசிலே வந்து தங்குறாங்கன்னு சொன்னோம்னா மைண்டு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்கும். அதுவும் சுக்கிரன்லாம் வந்து எப்படின்னா இந்த துள்ளி குதிக்கும் மான் போல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மூடு வந்து எப்படி இருக்குன்னா அந்த மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடப் ஆகும். துருன்னு எதாவது பண்ண விட நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு மந்தாக தெரியும். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா மெயினாக பார்க்கணும். புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. ஸோ ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட்டில் வந்து எதாவது இப்படி ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வெரி பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ப்ரொஃபஷனல் லைஃப்பை முதல்ல பார்த்துடலாம். உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு முக்கியமான ஒரு பிளானெட்டு. அண்ட் லார்ட் ஆஃப் 5 வந்து உங்களுக்கு யாருன்னா சுக்கிரன். இந்த 2 பேரும் கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ லார்ட் ஆஃப் 7 and 10, லார்ட் ஆஃப் 5 and 12 அப்படியே ஒரு காம்பினேஷனில் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே பொசிஷன் எடுக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுடைய நல்ல அனுபவங்கள், உங்களுடைய நல்ல அறிவாற்றல், உங்களுடைய திறமையில் நீங்கள் ஏதோ ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா அந்த பிளான் வந்து மைண்டு சொல்லுது, எஸ் நடக்கும், பாசிட்டிவாக நான் ட்ரை பண்ணுறேன், நடக்க போகுது, நான் கேட்குறது எனக்கு கிடைக்க போகுது, நான் என் மனசில் நினைக்கிறது நடக்க போகுதுன்னு உங்கள் மைண்டு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது. இந்த பக்கம் சனி வந்து வக்ரம் அடைஞ்சு 10th ஹவுஸில் உங்கள் ப்ரொஃபஷனாக உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு வக்ரம் அடைஞ்சு சனி வந்து 10th ஹவுஸில். ஸோ ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப நாளாக போட்ட அந்த திட்டங்களெல்லாம் அழகாக ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸை, ஏன்னா மிதுனத்துக்கு வந்து எப்போவுமே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படியே வரும். நடக்குமா, நடக்காதா, ட்ரை பண்ணலாமா, வேணாமா, பாதிலே விட்டுடலாமா, வேறு ஒன்றுக்கு ஜம்ப் அடிக்கலாமா, அப்படி திடீர்னு வரும். நல்லாயிருக்கும் புத்தி, திடீர்னு நம்ம ஜம்ப் அடிக்கும். ஸோ இதில் வந்து இந்த முறை வந்து அந்த சுப கிரகங்கள் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால அது பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணு, ஒன்றால் முடியாது ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து கொண்டு வந்து புஷ் பண்ணோம். அது நல்லா இருக்குது. ஸோ வாட் எவர் யூ ட்ரை, ஆகஸ்ட் 2025 மிதுனத்துக்கு ஃபேவராக இருக்குன்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அடுத்தது விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது. கேட்குற இடத்துல உதவி கிடைக்கும், கேட்டது கிடைக்கும், கேட்காதது அல்லது நீங்கள் நினைக்காதது கூட நடக்கும். அந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு வைப்ஸ் வரும். அந்த வைப்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து டெஃபினட்டாக தெரியுது. அது மிதுனத்துக்கு ஆகஸ்ட் மாதம் நிறைவாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. இதெல்லாமே உங்கள் மைண்ட் செட்லேருந்தே ஆக்டிவேட் ஆகும். நல்லா ப்ரே பண்ணுங்கள், சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். அதை நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கல்யாண விஷயத்துக்காக பேசுகிறீங்க அப்படின்னா, அதுலேயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, சரி இப்போ வீட்டில் பேசி முடிச்சிடலாம், ஏன்னா ஏஜும் கடந்து போகுது, நம்ம எப்போ தான் சொல்கிறது, இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாமான்னு நினச்சிங்கன்னா, சுக்கிரன் பார்வை 7, குரு பார்வை 7. இந்த 7ங்கிறது உங்கள் கூட்டாளியோடு நீங்கள் சேர்றது, உங்கள் லைஃப் பார்ட்னரோடு நீங்கள் மீட் பண்ணுறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு முடிவு எடுக்கிறது. அதுக்கு இது சரியாக இருக்குது. இந்த மந்த்து வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி விஷயம் இருக்குது, ஸோ நாங்கள் பண்ணலாம், ஒரு ஐடியாவில் இருக்கோம், எல்லாரோட சப்போர்ட் வேணும்னு சொல்லலாம். சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜுக்காக வரன் பார்க்குறீங்க, அது அமையறதுக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அது அமையறதுக்குமே ஒரு மாதமாக தெரியுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெண் மிதுனம் உங்களை வரன் பார்க்குறாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த மாதிரியான ஒரு கிரக நகர்வுகள் என்ன பண்ணால் உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கும். பிடிச்சிருக்கு, கன்வீன்ஸ் ஆகிட்டோம், பார்த்தா பிடிச்சிருக்கு, ரைட், ப்ரொஃபைல் ஓகே. நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க, அப்பயும் அதே தான் ஆன்சர், பிடிச்சிருக்கு. ஸோ அதில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் தானே. அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது எப்படி போகும், ஓரளவுக்கு ஸ்மூத்தாக. இந்த மாதம் ட்ரபிள் ஒன்றும் பெருசாக இல்லை. பேசுகிற இடத்துல, பழகிறதுல, ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள், ஸோ உங்களுடைய தாட்ஸ் வந்து அவங்களுக்கு புரியுது, அவங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது. ஸோ பிட்வீன் த கப்புள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். புதனும் நல்லா இருக்கார், உங்களுக்கு வந்து குருவும் நல்லா இருக்கார். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாஸ்டர் ஆர் டீச்சர் ஆர் வெல்விஷர் ஆர் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு.
கண்ணா நீ இதை மாதிரி பண்ணு அது மாதிரி பண்ணு, நீ இதை படி அதை படி, நீ இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை வந்து நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த மிதனத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நேச்சர் இருக்குது. அது என்னென்னா எல்லாருடைய ஐடியாவும் அப்படியே அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அவங்க ரொம்ப நம்பினா தான் உண்டு. இல்லைனா இதெல்லாம் ஒரு ஐடியாவா, இவங்கெல்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இவங்க சொல்லி நம்ம கேட்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு பர்சனலாக. இப்போ இந்த மந்த் என்னென்னா ஆகஸ்ட்டில் இந்த குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் ஆர் வெல்விஷர் ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும், யூ கேன் ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் இருக்குல்ல, அது இப்போ உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணால் தான் என்ன, எனக்கு நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் தோணுது, அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் போல், ஸோ அவங்க கொடுக்குற மெசேஜ் எனக்கு பாசிட்டிவாக தெரியுது, அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையே இந்த முறை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தில் கிடைக்கிற மெசேஜ் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு வாய்ப்புன்னு நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள் பெண்கள் எப்படி இருக்குது. மிதுன ராசி ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே சுக்கிரன் குரு சொன்னேன், செகண்ட் ஹவுஸில் புதன் சூரியன், செவ்வாய் 4, 10 சனி வக்ரம். எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 ஓரளவுக்கு ஒரு காமாக ஒரு மாதிரி ஒரு செட்டிலாக காமாக ரிலாக்ஸாக ஒரு ஃபேமிலி லைஃப்பை அழகாக கொண்டு போகக்கூடிய மாதமாக தெரியுது. உடனே நீங்கள் கேட்பீங்க, விசேஷமாக எதுவும் இல்லையா, ஏதாவது ரொம்ப ஹையில்? நிம்மதியான மாதம். நிம்மதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அதுதான் நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். அண்டு உங்களை வந்து என்ன சொல்கிறது, பாராட்டுறாங்களோ இல்லையோ, யாரும் வந்து உங்களை குறை சொல்லாத அளவுக்கு இந்த மாதம் அழகாக கடந்து போகும். அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஹெல்த்து, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? மிதுன ராசி 2025 ஆகஸ்ட் ஏதாவது ஹெல்த் கன்சர்ன் எப்படி இருக்குது? நான் சனி செக் பண்ணி பார்த்தேன், சுக்கிரன் அண்டு புதன் குரு யாராலையும் ட்ரபிள் இல்லை, கேதுவால் கூட இல்லை. ஆனால் ஒரு பிளானட் வந்து ஒரு மினிமமான ஒரு சின்ன ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் நான் சொல்கிறேன். அது யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துருக்கு. இது நான் எல்லா வகையிலையும் செக் பண்ணி பார்த்தேன், ஏதாவது கெடுக்குமா, ஏதாவது தரங்கள் பண்ணுமா. நான் கரெக்டாக அது ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் வரும். அதுலேயும் அது 4ல் இருக்கிறதுனால இந்த பேர்ன்ஸ், இப்போ சமையல் வீட்டில் பண்ணுறீங்க, சூடு தெரியாமல் பட்டுடுது. இப்போ பைக் ஓட்டுறீங்க, அங்கே சைலன்ஸில் சூடு வச்சுக்கிறீங்க, சடனாக ஏதாவது ஹீட்டு, ஏதாவது ஷார்ப்பு நைஃப்பில் கட் பண்ணிக்கிறீங்க, காய்கறி கட் பண்ணும் போதோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும் போதோ. ஸோ அந்த மாதிரி இந்த செவ்வாயுடைய ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சூடு, ஒரு சின்ன வெட்டு, சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க ஹீட்டு, பாயில்ஸு. அதே மாதிரி செவ்வாய் வந்து 4th ஹவுஸ்லேருந்துனா அடிவேர்லேருந்து வரக்கூடிய சூடு, உஷ்ணம் எல்லாமே ஹீட் ரிலேட்டாக வருது. காரம் சாப்பிடாதீங்க. செவ்வாய் வந்து இந்த முறை 4th ஹவுஸில் இருக்கிறதால கார பிரியர்களாக இருந்தீங்கன்னா காரத்தை குறைத்து சாப்பிட்டால் நல்லது. வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரொம்ப சூடாகவும் சாப்பிடாதீங்க, அது மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும். மற்றபடி மிதுனம் நல்ல மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க, ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோடு இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.5 குவார்ட்டர் டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில்.
ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுன்னா, இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது. இப்போ தசாபுக்தி இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும்போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ படி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும். வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புகிறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரிடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.